வெல்கம் டு டேவ் குக்கிங். நம்ம என்ன சமைப்போம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். அதுக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் ஒரு 6 நான் 7 எடுத்துப்பேன். அப்புறம் நெத்திலி கொஞ்சம் மேலே லாஸ்ட்டாக பொரிச்சு போட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன், அப்புறம் முக்கியமாக மஞ்சள், மீன் மிளகாத்தூள், கோழி மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் இருக்கணும். வாங்க இப்போ வீடியோ போவோம். ஓகே காய்ஸ், நம்ம அடுப்பு சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நெத்திலி பொரிச்சு போகிறோம். நெத்திலி போட்டுக்கலாம். காய்ஸ் நல்லா நெத்திலி பொரிச்சு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காய்ஸ் வெங்காயம் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோல்டன் கலர் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கும், ஒரு ஸ்பூன் வைக்கலாம். ரொம்ப பெருசாக ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நல்லா இதாக இருக்கும், சாப்பிட்டோம் பச்சை போகிறதுக்கு என்ன வரணும். ஓகே, நல்லா இதாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், நீங்கள் பார்த்தா தெரியும் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். அதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா கோழி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வர மிளகாத்தூள், மீன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்ப்போம். முதல்ல மஞ்சள் தூள் வந்து இவ்வளோ ஆட் பண்ண போதும், கொஞ்சம் போதும். இப்போ வந்து மீன் மிளகாத்தூள் சேர்க்கணும், ஒரு 3 ஸ்பூன் கூட வைக்கணும். ஆட் பண்ணிட்டு கோழி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். அது 1 ஸ்பூன் கூட வைக்கலாம், 1.5 ஸ்பூன் கூட வைக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து சில்லி பவுடர் சேர்க்கலாம். சில்லி பவுடரே 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். 1 2 ஓகே ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் வாட்டர் எடுத்து ஊற்றி ஏன்னா வந்து அடிக்க கூடாது, நல்லா உள்ள அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணுவோம். நிறைய ஊற்றிக்கணும், உருளைக்கிழங்கு வேகும் அதனால. ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு நல்லா வேக இருக்கும். நீங்க பார்த்தா நமக்கு தெரியும் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க இப்படிதான் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு பார்த்தாலே. ஓகே, இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிப்போம். சால்ட் ஓகே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போர்ஷன்ஸ்லாம் நெத்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது வந்து நீங்க உங்க வீட்டில் சாம்பார் சரி நல்லா இருக்கும், ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். செஞ்சு சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவோம். ஓகே, நல்லா இதாக மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பொரிச்ச நெத்தி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை லாஸ்ட்டாக போட்டு நல்லா வாசமாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஓகே டன். கைஸ் சொல்ல மாட்டேன், நீங்கள் சாப்பாடுலாம் சமைச்சிங்கன்னா அஜினமோட்டோ வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா அஜினமோட்டோ வந்து உடம்பு ரொம்ப சின்ன பிள்ளைங்க சீக்கிரம் முட்டி போயிடும், முடி கொட்டும், ஏகப்பட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. அஜினமோட்டோவில் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட சமையல. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.